Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. KC Family Class special hi. நான் ஜி ஷர்வன் மூணு பேருமே காலையிலேயே குளிச்சு ஜம்முன்னு ரெடியா இருக்கும். வீடு ஃபுல்லா டீப் கிளீனிங் பண்ணி வீட்டுக்கு இம்பார்ட்டன்டான ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வீடும் ரெடி, நாங்களும் ரெடி. ஷர்வன் குட்டி ஜிக்கு கொஞ்சம் பத்தாத ட்ரெஸ் எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் வர யார கட்டி வச்சிருந்தோம் ஃபுல் வார்ட்ரோப்லாம். சோ அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சுன்னா வேலை முடிச்சாச்சு. இந்த 2 நாளுக்கு நானும் ஜியும் வேலையை பிரிச்சுக்கிட்டோம். வரவங்களை கவனிக்கிறது, கிச்சன் வேலையை பாத்துக்கிறது ஏன் வேலைங்க. எல்லாரு கூடயும் பேசிட்டு என்டர்டைன் பண்றது, முக்கியமா குழந்தைங்களை பாத்துக்கிறது உங்க வேலைதாங்க அப்படின்ட்டு நானு இந்த வீடியோ ஃபுல்லா குழந்தைங்களோட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அவருடைய குரல் தான் கேப்பீங்க. யார் வந்திருக்காங்க வாங்க பாத்துடலாம். எங்க பெரிய மனுஷங்க யாரா அது? எங்க பெரிய மனுஷங்க இது என்ன பயங்கரமா இருக்க? ஏய் இது யார் பண்ணின? என்ன மூஞ்சியோட கண்ணாடி பெருசா இருக்கு? வாங்க வாங்க. ஆமா இல்ல சந்திர தான் கரெக்டான இதுல இருக்கான், காஸ்டியூம்ல இருக்கான். ரெகுலர் காஸ்டியூம். நான் வீட்லயும் அப்படிதான், வெள்ளையும் அப்படிதான், எங்கேயும் அப்படிதான். ஏய் மஞ்சள் கலர் பேக், வாத்து பேக். நிறைய எடுத்து வந்திருக்கீங்க. ஐயோ நான் ஈஸியா வாங்கிட்டேன். அப்படியே வெயிட் என்னமா இருக்கு இதுல? எடுத்து பாப்போமா? ஏய் பை பயங்கரமா இருக்கே, சூப்பரா இருக்கே. ஏய் மாமாட்ட காட்டலையா? மாமாட்ட காட்டலையா? எதை கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொன்னிச்சுல? என்னம்மா பிரேஸ்லெட் என்னமாச்சு? காட்டினியா? எடுத்துட்டு வந்தியா? பிரேஸ்லெட் எங்க? எடுத்து வரலையா? பிரேஸ்லெட் எங்க? ஐயோ சிரிப்பு பயங்கரமா இருக்கே. அப்படியா? கண்ணாடி நல்லா வாங்கணும், ஆனா செயின் தான் சரியில்லை. இல்ல இது அவர்தான் சட்டை எந்தன்ற மாதிரி கண்ணாடி நல்லா இருக்கும். பிரேஸ்லெட் சரியில்லையா? அது பிரேஸ்லெட் நான் ஆக்சுவலி அது செயின் நினைச்சேன். பிரேஸ்லெட் அது. தனியா அழகா இருக்கு. தனியா ட்ரெஸ் பயங்கரமா இருக்கு. இது இப்ப கண்ணாடி கழட்டிடுச்சு. அந்த ஃபேன் கையில வச்சு ராதாமாலாம் போடுவாங்கல்ல, அவங்கலாம் போடுவாங்க, அப்ப அந்த மாதிரி இருந்தது. பலூன் ஊதுறதுலாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க போல இருக்கே. மிஷின்லாம் வந்துருச்சே. என்கிட்ட இருக்கே 4-5 இருக்கு ஊதுறதுக்கு. ராஜா மாமாட்ட எடுத்துட்டு ஊதணுமா? நான் ஊதி தரவா? என்ன எடுத்துட்டு வந்திருக்குது? விபூதி விபூதி எடுத்துட்டு வந்திருக்குதான். விபூதி வச்சு என்னடா இது ஓவரா இருக்கேடா. முசி முசி மாமாக்கு வைக்கலையா? மாமாக்கு வைங்க. வா மாமாக்கு தானே எடுத்துட்டு வந்த. அத்தைக்கு தான் வச்சிருச்சே. அடுத்த மாமாவுக்கு தானே. அது ஃபெவிக்விக் போட்டு தானே ஒட்டணும். அது வெறும் கம் போட்டு ஒட்டிட்டு இருக்கு. நான் ஒட்டி தரேன், நான் ஒட்டி தரேன். எடுத்துட்டு வந்திருக்கு பிரேஸ்லெட். இதான் பிரேஸ்லெட் காட்டேன். இதான் அந்த பிரேஸ்லெட். இது முன்னாடி மட்டும் தெரிஞ்ச உடனே இது ஏதோ செயின் நினைச்சிட்டேன். அது கையில போடுற பிரேஸ்லெட். குட்டியா குத்துறாங்க பிரேஸ்லெட். அத ஒட்டி தரணுமா? அந்த கண்ணாடியை பத்தி ஏமாந்துட்டேன். கண்ணாடி சூப்பரா இருக்கு. கண்ணாடி போட்டு காட்டவே இல்லை. இது யாருக்கு? இது யாருக்கு பின்னிச்சா? ஏதாவது இல்ல, என்னோட பிரேஸ்லெட் கிட்ல இருந்து வந்துச்சு. பிரேஸ்லெட் கிட்ல இருந்து வந்ததா? பண்ண அப்படியே பாதி என்ன பேசுறதே தெரியல. கொஞ்சம் வளர்ந்துட்டானா? இது ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா இவங்க கஷ்டப்பட்டு விளையாடி. இப்போ நேரத்துல விளையாட போயிடுமோனோ. இப்ப இவன் வளர்ந்துட்டான்ப்பா. ரொம்ப வளர்ந்துட்டான். ஒரு மூட்டை ஃபுல்லா இப்பதான் ட்ரெஸ் எடுத்து வச்சோம். நான் மார்ச் மாசம் வாங்கின சில ட்ரெஸ் எல்லாம் பச்சவே இல்லம்மா. அவனுக்கு திடீர்னு வளர்ந்துட்டான் 3 மாசத்துல. 1 இன்ச் தான் வளரணுமா? சர்டன் ஏஜ் வரும்போது வளர்த்தி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். 1 இன்ச் 10 இன்ச்சஸ் ஆயிடும். ஆமா. காயத்ரி வந்து வெயிட்டா கொடுத்தாங்கல்ல, அது என்ன ஓபன் பண்ணலாம்னு ஓபன் பண்ணோம். இங்க ஃப்ரூட்ஸ் இருக்கு. இது வந்து இது என்னது? இது ஏதோ நம்ம டப்பா இது கொடுத்து அனுப்பிச்சது. இங்க இருந்து பார்சல் பண்ணது. இப்ப இது திருப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு வாங்கலாம்னா இல்ல உள்ள ஒண்ணு இருக்குன்னாங்க. என்னன்னு தெரியல. நான் காயத்ரி செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க ஏதோ நினைக்கிறேன். பாப்போம். நானும் ஏதோ செஞ்சு எடுத்து வந்திருக்கேன். ராஜகுருவோட ஃபேவரட். இது என்னது? ரத்த பொரியல். ரத்த பொரியல். பாவீங்களா? நான் கூட ஏதோ ஸ்வீட்டோன்னு நினைச்சிட்டேன். காலையில செஞ்சீங்களா? அண்ணனுக்காக ஸ்பெஷல்.
அப்படிதானே? எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஸ்பெஷல். அண்ணனுக்கு மட்டும்லாம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து அண்ணன் மட்டும் சாப்பிட்டா அவ்வளவுதான் அப்புறம். காட்டுங்கப்பா நீங்க செஞ்ச ரெசிபியா. கடலைப்பருப்புலாம் போட்டு எனக்கு செய்ய தெரியாது. பண்ணிடுச்சு வச்சு மேலாம் உழுது போயிரு அப்புறம். சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கு. காய் பொரியல் மாதிரி தான் இருக்கு. காய் பொரியல் மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. அது காய் பொரியல் மாதிரி தான் இருக்கும். நான்வெஜ்னா அந்த ஃப்ளஷ் சாப்பிடும்போது சவுக்கு சவுக்குன்னு இருக்கும்ல, மீட் சாப்பிடும்போது அந்த மாதிரி இருக்குமோ நினைச்சு உங்க அம்மா செஞ்சு கொடுக்கும்போது முட்டைப்பொடி மாஸ் மாதிரி தான் இருந்தது. முட்டைப்பொடி மாஸ் மாதிரி தான் இருக்கு. இன்ஃபேக்ட் உங்க அம்மா செஞ்சதே சாஃப்டா இருக்கு. அப்படியா? முட்டை ஓப்பன் பண்ண லைட்டா ஒரு டெக்ஸ்சர் மாறும்ல, அம்மா அது அந்த மாதிரி இருந்தது. ஆனா அதே நான் சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டேன். இதனால சாஃப்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்டா இருக்காது. காலி பண்ணுவீங்க? சாப்பிட்டா இருக்கு நீ சாப்பிட்டா அப்படி இருக்கும், சாப்பிட்டா இருக்காதுன்னு இதெல்லாம் செய்யறாங்க அம்மா மேடம். நிறைய கத்துட்டு இருக்காரு. நிறைய கத்துட்டு நாங்க தான் டெஸ்ட் இன்னும் உப்பு கூட பார்க்கலையா காயத்ரி. சப்பி சாப்பிடு விழுந்துருது. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நாங்க ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிட போறோம். நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல் மெனுன்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. என்னம்மா இது? சந்திரமுகியா மாறி இருப்பா. சந்திரமுகியா மாறிடுச்சா? எல்லோ கலர்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணா என்ன கட்டுறான்? என்ன கட்ட போறப்பா? சரிப்பா, என்ன கட்டி தர போறீங்க? வீடு கட்ட போறீங்களா? என்னது இவ்வளவு குட்டியா இருக்க? இன்னும் குட்டி குட்டியா வச்சிருப்பான், நிறைய செடியெல்லாம் வச்சிருப்பான் வீட்டுக்கு. குட்டி குட்டி செடி மரம்லாம் இருக்கும் பாரு. செடியெல்லாம் இருக்கா? எவ்வளோ இருக்கா? பூ இருக்கு பாரு. இங்க ஒரு பூவை பத்தியா? ரோஸு. இங்க பூ பாரு, அங்க அக்கா கையில பாரு, அக்கா கையில பாரு, குட்டி குட்டி பூலாம் இருக்கு பாரு. இது செடி. இங்க வீட்டுக்கு அண்ணா வச்சிருவான். காரை செஞ்சு காட்டிட்டான். காரை பிரிச்சுட்டு போயிட்டானா? காரு சஸ்பென்ஷன் இருக்குது. சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகுது. ஸ்டீரிங், சீரகம், ஃபுட், ரோஸ், ஒர்க் ஆகுது இன்ஜின். நெல்லிக்காய் இருக்குல்ல, அன்னைக்கு நெல்லிக்காய் இல்லையா? அவ்வளவுதான். சஸ்பென்ஷனோட செஞ்சிருக்காங்க நல்லா. பாத்து பேக். அக்லி டக்லிங் இருக்கும்ல. ஆமா. டாம் அண்ட் ஜெர்ரி ஒன்னு பேசிட்டு இருக்குமே. அது கூடவே ஒரு டக்லிங் சுத்திட்டு இருக்கும். அதே டோன்ட் டு திஸ். என்ன சொல்லலாம்? டோன்ட் டு தட். டோன்ட் டு தட் அப்படிங்கோ. ரோஸ் பர்த்டேக்கு கிட்ட வந்ததா? எல்லோ கலர் பிடிக்கும். எல்லாம் எல்லோ கலர்லயே தான் இருக்கு. பாதி வீடு எல்லோ ஆயிடுச்சு. உன் பர்த்டே இப்போ பாதி வீடு பிங்க் ஆயிடும்ல? ஆமா. பிங்க் உனக்கு பிடிக்காதா? இப்ப என்ன பிடிக்கும்? ப்ளூவாவே வருதா? ஏதோ நீ கையால செஞ்சு இல்லம்மா பாசமா பரவாயில்ல செஞ்சிருக்கமான்னு குடுக்குற மாதிரி. சூடு பண்ணிருக்கல? நாங்க சரி சூடு பண்ணிருக்கோம். நல்லா இருக்கா? சூடு பண்ணதான் வேலை. அவன்ல வச்சு சூடு பண்ணி விட்டாரு அவ்வளவுதான். சாப்பிடணும். கூண்டு வருதோ? சூப்பர். நான் லாக் போட்டு தட்டா இப்படி. வேணாம், அதுக்கு வேணாம், விட்டுரும். அது இந்த பெருசு பண்ணிக்கா. ஏய் சைடுல ஓட்டை இருக்குமா இங்க? அதான் ஓட்டை போட்டுடுச்சு. ஐயோ லீக் ஆகுது. ஓட்டை போட்டதே அதுதான்டா. அதை வச்சு குத்துன்னு குத்தி அடிக்குது, காத்து அடிக்குது. ஆட்டை போட்டு கிழிச்சிச்சா? நீங்க விட்டுட்டீங்க பலூன. போச்சு போங்க, நீங்க விட்டுட்டீங்க. அங்க பாரு. வேற அச்சினே போது பாரு. அடிச்சு அடிச்சு பெருசாயிடும். ஏய் பெருசாக்கு வெடிக்க போகுது. கொஞ்சோண்டு எடுத்து வந்துச்சு பாரு. எடுத்து வந்துருச்சு. புடிச்சுக்கோங்க. நீ விட்டு நான் போட்டுக்கிறேன். கார்த்திகா இங்க புடிச்சுக்கோங்க. நீங்க புடிச்சுக்கோங்க. நீங்க விட்டுட்டீங்க. நான் மட்டும் உடைஞ்சிருமோ பயமா இருக்கு. உடைஞ்சிட்டா ரூபா பிரிச்சு பாப்பாங்க. உடஞ்சா வேற இது பண்ணிக்கலாம். கத்தம் அது. சவுண்ட் பார்ட்டி. இந்த முடிச்சு போட்டாச்சு. ஃபேன்ல செட் பண்ண முடியாது. ரூபா அப்பப்ப பிரிச்சிட்டு இருக்கோம். ரோஸே இவ ரெடி வா. ஃபேவரட் ஆனா ரோஸ். கேசரியான்னு கேக்குதா? கேசரி தான். அங்க கம்மி ஸ்வீட் தான இருக்கு. ஸ்வீட் கம்மியா தான் இருக்கு, நிறைய இருக்காது. நீங்க சாப்பிட்டீங்களா நீ? நீங்க காணோதோ இங்க இருக்கு. என்ன பாக்குறீங்க? உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா? எடுத்து பாரு. வேணுமா உனக்கு? ஓபன் பண்ணி தரவா? கூடையில உட்கார்ந்து இருக்குது. என்னது? என்ன கூடையில உட்கார்ந்து இருக்கு? என்ன உட்கார்ந்து இருக்கு?
அக்கா தங்கச்சியா? அது யாரு? அக்காவா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் மெனு ஸ்பெஷல் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், இதுலயும் ஒயிட் ரைஸ் இருக்கு. ரொம்ப அழுத்தி ஒண்ணுத்திலேயே வைக்க வேணாம், 2 பாக்ஸ்ல போட்டு வச்சாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் போட்டு மீன் குழம்பு, இதுல சங்கரா மீன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வாவல் மீனுடைய தலையும் பாறை மீனுடைய தலையும் போட்டு மாங்காய் போட்டு சங்கரா ஃபுல்லா உடம்பும் தலையும் போட்டு மாங்காய் போட்டு மீன் குழம்பு. மீன் குழம்பு வந்து இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அடுத்த நாளும் மீன் குழம்பு ஓகேவான்னு கேட்டேன் என் நாத்தனார்கிட்ட. அவங்க வந்து ஓகே அப்படின்ட்டாங்க. அதனால நாளைக்கு மாவு ஆட்டி வச்சாச்சா, நாளைக்கு காலையில சுட சுட இட்லி அண்ட் மீன் குழம்பு நல்லா ஊறி போயிருக்குமா, நல்லா இருக்கும். ஸோ அதுவா. அப்புறம் காயத்ரி மாவு திறந்து காட்டுங்கடா. தனியா ஓபன் பண்ணியாச்சா? இதுல வாவல் மீனும் இருக்கு, அடுத்தது பாறை மீனும் இருக்கு, அந்த ஃப்ரை வந்து அங்க இருக்குது. இதுல வந்து அப்பளம் இருக்கு, திறந்து காட்டுங்க ஜி. அப்பளம் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்து ரசம் இருக்காங்க, ரசம் இருக்கு. மோர் வந்து நாங்க குடிச்சுக்க போறோம், அதனால பாட்டில்ல போட்டு வச்சாச்சு. வரும்போது நான் காமிச்சேன் இல்லையா, ரத்த பொரியல் எடுத்துட்டு வந்திருந்தாங்க இல்லையா காயத்ரி, என்னோட நாத்தனார். அது வந்து இங்க இருக்கு. அதையும் அப்படியே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பரிமாறி சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே கலகலன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்து விளாக் கண்டினியூ பண்றோம். கார் வந்துருச்சுப்பா, அதிசயத்தை காட்டிட்டேன்ப்பா. இப்ப இன்னொரு தடவை காட்டுப்பா, ஏன்னா நான் எடுக்கல ஒழுங்கா. காட்டு. டேய் யாரா அது? இந்த ஹாட்ஸ் வண்டியா வாங்கி வச்சிருப்பாங்க. ஹாட் வீல்ஸ் ட்ராக் ரெடி பண்ணிருக்காங்க 2 பேர் சேர்ந்து. இவங்க யாரு? இவங்க சுத்தி சுத்தி கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஏய் அம்மா பயமா இருக்கு. புதுசா வீடியோ பாக்குறவங்களுக்காக சொல்லிடுறேன். என் ஹஸ்பண்டோட தங்கச்சி, என்னுடைய நாத்தனார், அவங்க பேர் காயத்ரி, அவங்க ஹஸ்பண்ட் பேரு சந்துரு. அவங்களுக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. பெரியவ தன்யா, சின்னவ தியா. செல்லமா சின்னவள ரோஸ்னு கூப்பிடுவோம். சோ எங்கேயாவது பேர் மாத்தி கூப்பிட்டு இருந்தோம், அந்த செல்ல பேர் தான், நீங்க பாத்துக்கோங்க, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்காவோட வீட்டுக்கு வந்திருந்தோம். அக்காவோட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, அங்க கூட்டிட்டு போய் காமிச்சிருந்தோம். நீங்களும் இங்க ஏதாவது லேண்ட் வாங்குறதா இருந்தா வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் ஃபேமிலியில. ஏன்னா அந்த சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நம்ம வீடும் அக்கா வீடும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. அது அவங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தது. தோருக்கு நம்ம வீடு, இதுதான் அக்கா வீடு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். அக்காவோட வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கட்ட ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம் வரும். கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா 1 பெட்ரூம் வரும். மொத்தம் 4 பெட்ரூம் அக்காவுடைய வீடு கட்டிட்டு இருக்கிறது. போட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்தோம். ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு கொஞ்சம் அப்படியே திருப்பி பார்க்கும் பொழுது குழந்தைங்களும் இவ்வளவு குட்டி குட்டியா இருந்தாங்களா, இப்ப என்ன இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாங்க, அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மெமரியை ரீகலெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல இருந்த நிறைய போட்டோஸ், ஃபேமிலியோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் எப்பயாவது டைம் கிடைக்கும் போது நாங்க பாப்போம். அப்ப அந்த மெமரிஸ் எல்லாம் நல்லா இருக்கும். நேரா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ. ஏய் வந்து உளுந்துற போது பயமா இருக்காது வரத பார்த்தா. இந்த மாதிரி ஹாய் வேற சொல்றீங்க, உளுந்துற மாட்டேன். வாங்க வாங்க வாங்க, கீழே இறங்கக்கூடாது, உள்ளே போயிடுங்க. ஷர்வின் பா, பாப்பா அழைச்சிட்டு போ. ஷர்வின் பா, பாப்பா கூட்டுருப்போ, பாப்பா கூட்டுருப்போ, அழைச்சிட்டு போ. ஏ மேல வந்து அடிச்சிருந்தா, பாப்பா மேல அடிச்சிருந்தா, திரும்பி திரும்பி வந்து விழுந்துரும். இங்க வா, ஏய் வா இங்க வா. இதே இங்க பாரு, அக்கா போடுற பாரு. ஏய் 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 ஆண்டியா இல்ல, நான் பெருக்க போறேன். அது சொல்லுது, நான் பெருக்க போறேன். ஏய் நான் அதுவாது பரவாயில்ல, 2த்துக்கு போட்டி. தியா வந்து நான் தான் பெருக்குவேன். அவன் ஒருத்தன் தூங்குறான், அவன் 2த்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்ன தூங்குறான் பாத்தியா. பிள்ளைங்கள பாத்துக்கூடானா தூங்குறியாடா நீனு? 2 பெருக்குறாங்க. டேய் குடுடி எங்க பாரு 2. டேய் ஏய் ஏன் அடிச்சுக்கிறியா? இங்க பாரு பாரு பாரு, தங்கச்சிட்ட கொடு, தங்கச்சிட்ட கொடு. மாப்பு போட போறியா? இங்க பாடுறா இத. அத்தை அத்தை கேளுத்த, நான் மாப்பு போட போறத. என்னது? உண்மையான புல்லுதான். நீ என்ன நம்ப மாட்டேற அப்பையில இருந்து? உண்மையான புல்லு, உண்மையான செடி, உண்மையான புல்லுடா எல்லாமே. உண்மைதான். சோச்சோ குதிச்சுட்டு போறீங்க, எங்க போய் அங்க போக கூட, அதெல்லாம் தொடக்க கூடாது. இங்க வா, தரையதான் இது பண்ணணும். வரேன்.
நம்ம வீடு வந்து புதுசா கட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அங்க வந்திருந்தோம். அப்படியே லாஃப்ட் ஹவுஸ் அவுட் ஹவுஸ்க்கும் வந்திருந்தோம். ஷர்வன் குட்டிக்கும் அண்ட் கேர்ள்ஸுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த லான் ஏரியா பிடிச்சிருந்தது. ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த புல்ல நடக்கிறது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, பெரியவங்களுக்கே பிடிச்சிருக்கு. அப்ப குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனோட எக்ஸ்பிளனேஷன் நான் காயத்ரிக்கு காமிச்சிட்டு இருந்தேன். ஜி வந்து குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. குழந்தைங்க மேல எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கணும் இல்லையா, நம்ம பாத்துக்கணும் இல்லையா, அதான். இங்கே பாரு கார்த்திகா, ஃப்ளவர் இருந்தாங்க. ஏது ஃப்ளவரு? ஏது ஃப்ளவரு? பறிச்சுட்டு வந்தோம். அம்மா ஏதுமா ஃப்ளவரு? பறிச்சுட்டு வந்தோம். பறிச்சுட்டு தான் வந்தோம். அவன் தலையில இருந்த ஒரு பூ வந்து கீழே விழுந்துருச்சான். இதை நான் வச்சுக்கிறேன், நான் வாங்கிட்டேன். என்ன செடியெல்லாம் காட்டிட்டியா? காயத்ரி செடியெல்லாம் காட்டியாச்சா? வளர்ந்துருக்கா? எல்லாமே வளர்ந்துருக்கு. புல்லுதான் பயங்கரமா வளர்ந்துருக்கு. கால் வைக்கவே அழகா இருக்கு, நல்லா இது கேக்குது தனியா, இது பொய், இது உண்மையான புல்லே கிடையாது, ஆர்டிபிஷியல் அப்படிங்குது. இவ்வளவு புல்லு வளராதுன்னு. பால்கனில பார்த்தால துணி காய வைக்கிறாங்க, அந்த வீட்ல பால்கனில போட்டுருக்கோம்ல. ரெண்டு பேரும் கதவை சாத்திட்டாங்கம்மா. சொல்ல இந்த பூ உதிர்ந்துரும். ரெண்டு பேரும் கதவை சாத்திட்டாங்கம்மா. போய் கதவை சாத்திக்கலாம், ஓடு. ஒன்னையும் தானே போஸ்தானே. கொய்யக்கா வந்துடுறது, ஒரு குட்டியா வந்திருக்கு பாரு. கொய்யக்கா தெரியுதா? வேற எங்க இருக்கு? இங்க இருக்கு பாரு. எங்கடா இருக்கு இது ஒண்ணு? அப்புறம் நீ எது கீழே ஒண்ணு? நீங்களே அங்க ஆப்போசிட்ல இருக்கு. ஆப்போசிட்ல காய் இருக்கு. கீழ இங்க ஒண்ணு. இதோ இங்க இருக்கு பாரு, பெருசு ஒண்ணு. காயத்ரி அங்க காமிச்சது, அது உள்ள பாருங்க. எங்கடா? இங்க ஒண்ணு குட்டி செமையா இருக்குல்ல. இது நாட்டு கொய்யாவா இல்ல? டெரஸ்க்கு போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் இந்த அவுட்டர் ஏரியால எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இருட்டுற வரைக்கும் நாங்க இங்க தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இருட்டினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே போனோம். நாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டுல கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு வெளியே இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால வெளியிலேயே வந்துட்டோம். எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள தானே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இந்த மாதிரி காத்தோட்டமா வெளில உட்காரதானே முடியல. அதனால இங்க வந்து நிறைய இந்த மாதிரி வெளில டைம் ஸ்பெண்ட் பண்றோம். கொஞ்ச நேரம் ஊஞ்சல்ல, கொஞ்ச நேரம் கிராஸ்ல, கொஞ்ச நேரம் டெரஸ்ல இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். சானுக்கு வந்து ஒர்க் இருந்தது, சோ லேப்டாப்ல லாகின் பண்ணி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. யாருக்கு முறுக்கு? மாமாக்கு முறுக்கு? மாமாவுக்கு முறுக்கே கொடுக்கல மாமாவுக்கு. போதும் போதும், ஒரு முறுக்கு தானா? டென்ஷன் ஆகுது பாரு, டென்ஷன் ஆகுது பாரு. வீடு ரொம்ப அழகா இருக்கு, நல்லா இருக்கு, முழுசா முடிச்சு வந்துடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எலிவேஷன் டிசைன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எலிவேஷன் டிசைன் மட்டும் நான் வந்து சீக்கிரட்டா வச்சிருக்கேன். அதே மாதிரியே வந்துடணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் ரிவீல் பண்ணணும், அதுக்கு முன்னாடி அந்த இமேஜ் ஆட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். வீடு கட்டிட்டு இருக்க வீட பாத்தியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஐடியா எல்லாம் கார்த்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காப்லயே, எல்லாம் சொல்லிருப்பாப்லயே. ஆமா, எல்லாமே என்ன சொல்லிட்டியாமா நீனு? கொஞ்சம் அந்த வீட்டை கிளீன் பண்றதுதான் கஷ்டம், நினைச்சு பார்த்தால. ஆமா, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ரூம் இருக்கு. வந்தா வீடு நல்லா இருக்கா? ஐடியா, கார்த்தியோட ஐடியா நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஃபுல்லா முடிச்சாதான் இன்னும் தெரியும். இப்போதைக்கு புரியுதா? புரியுது. ஓரளவுக்கு புரியுதுன்னா ஓகே. எலிவேஷன் எப்படி இருந்துச்சு? எலிவேஷன் வேற லெவல். நல்லா இருக்கா? எலிவேஷன் காயத்ரிட்ட காட்டும் போது கூட நான் அழுதுட்டேன். காட்டும் போது அழுதாங்க, அப்பாட்ட காட்டும் போது அழுதேன், காயத்ரிட்ட காட்டும் போது கூட நான் அழுதுட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. எலிவேஷன் பத்தி பேசும்போது எனக்கு உடம்பு சிலுக்கும், ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுவேன் நான். ஆனந்த கண்ணீர் பின்னாடி சொல்லுது பாரு. ஆனந்த கண்ணீர் ரெண்டு உட்காந்து ஆடிட்டு இருக்கு. ஆமா, சின்னதுல இது இந்த குட்டி வாழதான் நிறைய பேசுது. நல்லா இருக்கு வீடு. சீக்கிரமா இங்க வந்து இப்படி இருந்துட்டு போற மாதிரி அங்க நம்ம தங்குவோம் சீக்கிரமா. சரியா? நம்ம வீட்டுக்கு போலாமா? இப்ப நம்ம வீட்டுக்கு போறோம். இப்ப ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்கு, மீன் குழம்பு எல்லாம் வச்சிருக்கோம். அதனால அங்க போறோம். நாங்க நைட் ஆயிடுச்சு, டின்னர் சாப்பிட்டுட்டு அங்க தூங்க போறோம். எங்க போறோம்? என்ன இடிக்க பாக்குறியா? ஆமா, இடிக்க வந்த பயங்கரமான ஆளா இருக்கு. இப்போ ஒரு படம் பார்த்திருக்கோம். அந்த குழந்தை கராத்தே கத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கு பிளாஸ்ட் படத்துல. அந்த மாதிரி வருவாங்க போல இருக்கு மேடம். கார்டன்ல நல்லா இருக்கா? ஒரு 8-8:30 மணி வரைக்கும் நாங்க உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், மூவி எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த vlogல நான் கண்டினியூ பண்றேன் உங்களுக்கு. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.